வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோங்க. இது வந்து நான் 1499 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ செக் பண்ணி பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் 1799 ரூபாய்க்கு திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டுமா வந்தது? இது வரும்போது தான் நமக்கு வந்து நார்டு பட்ஸ் 3R அதுவும் ரிலீஸ் ஆயிருந்தது. ரெண்டுமே ஒரே மாதிரியான பிரைஸ். அது மட்டும் இல்லாமல் இதை வாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஓப்போ ஒன் பிளஸ் ரெண்டுமே ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணோம். ரைட்டு, இது வாங்க இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு சில முக்கிய பிரமுகர் இன்னைய வரைக்கும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. யாருன்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. ஐகானிக் ப்ராடக்ட்டுங்க. இதில் எல்ஹெச்டிசி எல்டேக் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் ஆடியோ குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்பயுமே நம்ம டிரைவர் யூனிட்ஸை தான் நம்ம சொல்லுவோம் எவ்வளோ ப்ராப்பராக டியூன் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அல்ட்டியான ஒரு ப்ராடக்ட். இது வந்து திடீர்னு ஆஃபரில் உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். ரொம்ப ரேராக ஒரு சிலர்லாம் 2300 ரூபாய்க்குலாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட். அவுட்டோர் கால்ஸுக்கும் அது அல்ட்டி. அதை ஏன் இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவுட்டோர் கால்ஸ் அது ஏன்னு உங்களுக்கே தெரிய வரும். சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது என்கோ பட்ஸ் 3 ப்ரோ, ஃப்ரண்ட்டில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேமு, அதுக்கு சைடில் வந்து டியூவி சரி ஓகே சர்டிஃபைடு, அப்புறம் ஹியர் த ஒண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பட்ஸ் நேமு, அதுக்கு கீழே வந்து அப் டு 54 ஹவர்ஸ் ஆஃப் ப்ளே டைமு, டிவி ரெயின்லைன் பேட்டரி ஹெல்த் சர்டிஃபிகேஷன், 12.4 mm எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிரைவர் வித் ஸ்ட்ராங் பேஸ். இது உண்மை. ஸோ இதுலேருந்தே நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பேட்டரி லைஃப் அல்ட்டி சீரியஸாக 54 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. ப்ளே பேக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம் ப்ளே ஆகும். அதாவது பட்ஸ் மட்டுமே 12 மணி நேரம். அதை ட்ரெயினே பண்ண முடியலங்க. நான் ஜிம்முக்கு யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, வீட்டிலேருந்து நான் ஜிம்முக்கு போகும்போது ஜிம்மில் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அப்பயும் பார்க்குறேன் 80% தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து நிஜமே பேஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது, பேட்டரி லைஃப் அல்ட்டியாக இருக்குது. IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாமே எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸ்வெட் பட்டு தானே தாங்கணும் இல்லையா? ப்ளூடூத் 5.4 லோ லேட்டன்சி டிரான்ஸ்மிஷன். ஓகே. என்கோ மாஸ்டர் வித் பர்சனலைஸ்டு ஈக்குவலைசர். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நம்ம இருக்கிறது வந்து கிராஃபைட் கிரே, ஆகஸ்ட் 2025 அப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த TWS. ரொம்ப நல்ல ஒரு கேஷுவலான ஒரு டிசைனு, நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து உள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எப்பயும் மாதிரி ஒரு பேப்பர் துண்டு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷுங்க, சூப்பர் மேட் ஃபினிஷு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ பிராண்டிங் இருக்குது. அப்புறம் ஒரு டியூல் டோன் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்கும். என்னதாவது கிரேன்னு சொன்னாலும் எக்ஸ்டர்னலாக இருக்கிறது டார்க் கிரே, உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே மாதிரியான ஒரு டோனில் இருக்கும். அப்புறம் பாட்டமில் வந்து ஓப்போக்கு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் LED மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து என்ன பேட்டரி இண்டிகேட்டர்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பாட்டமில் வந்து உங்களுக்கு டைப் சி போட்டிருக்கு. பேக்கில் வந்து எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது. ஒரு மினிமலான ஒரு நல்ல டிசைன். ஸோ பட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு அல்ட்டி, வேறு லெவல் ஃபிட்டு. டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலாக எப்பயுமே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைனு. ஸ்டெம் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் டச் ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு என்கிரேவ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டச் ஏரியா வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு வச்சுப்போம். வெயிட் பொறுத்த வரைக்கும் மினிமல் வெயிட்டு. காதில் மாட்டினா ENC ரொம்ப அக்ரெசிவ். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம பேஸ் பூஸ்டடுங்க. சரியா? மற்றபடி வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 629 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி ஒரு போட்ரானிக்ஸில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட இது கொஞ்சம் ஓகே. பட் யோசிச்சு பாருங்களேன், 629 ரூபாய்க்கு அது மாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் 1799 ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தானா, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அவுட்டோர் கால்ஸ்க்கு வேலைக்கே ஆகாது, இன்டோர் கால்ஸ்க்கு ஓகே. அதான்டா இப்போ தான் 15 கிலோமீட்டர் ஸ்பீடே பிடிக்கிறேன்டா, அதுக்கே இந்த லட்சணம். ஓகே ஓகே. அதான் கொலபுலன்னு அந்த காற்று ஃபீல் வந்து தெரியுது. அதான் என்ன மட்டும்னா இப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோ மாதிரிலாம் கிடையாதுடா இது. ஓகே ஓகே ஓகே. டியூவல் கனெக்ஷன் இருக்குங்க. சரியா மக்களே? இதில் ஒரு பக் என்னென்னா, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆட்டோமேட்டிக்காக கால் எனக்கு இங்கே வந்துருச்சு, போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பாட்டு பாருங்கள், பாஸ் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். கட் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். பொதுவாக என்ன ஆகும்னா, இது பாஸ் ஆகணும், கால் கட் ஆனதுக்கப்புறம் இது ரெஸ்யூம் ஆகணும். பட் அந்த மாதிரி ஒர்க் ஆகலை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட டச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இப்போது பேசிக்காக இது வந்து பாக்ஸ்லேருந்து நம்ம வெளில எடுத்ததுமே எப்படி இருக்கும்னா, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு இதெல்லாம் தான் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் டேப் அப்படின்ற ஒரு விஷயமே எனேபிள்டாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்ன அது பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு. அதுக்கு நீங்கள் ஹேமலுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், சிங்கிள் டேப்பு. ஓகே, ப்ளே பாஸ் ரெண்டு சைட்லையுமே பக்காவாக வேலை செய்யும். டபுள் டேப் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப் ப்ரீவியஸ் ட்ராக்கு. பேஸ் வந்து செம்ம பூஸ்டடாக ஃபீல் ஆகுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்டாக் செட்டிங்ஸோட ஹேமலோடியில் நான் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஹேமலோடியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க ஃப்ரண்ட்டில் ஹோம் பேஜ் மாதிரி டிவைஸ் அப்படிங்கிற பேஜில் நம்ம இதான் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த இது சொன்னேன்ல ப்ரெசன்ட் ஹோல்டு, இங்கே பாருங்கள். எப்படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அதிர்ச்சின்னா காதை பறி கொடுக்க வேண்டியதான். இப்போ லெஃப்ட் சைடில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன்னா
வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இல்லைங்க, அதுலலாம் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த சவுண்ட் மாஸ்டர் EQன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் சவுண்டு ஓகேங்க. ஒரிஜினல் சவுண்ட் போனீங்கன்னா வெறும் பேஸ் மட்டும் பூஸ்டடாக இருக்கும், வோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் சப்ரஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுவே பேஸ் பூஸ்ட் போனீங்கன்னா ஆல்ரெடி பேஸ் பூஸ்டட் ஹெட்ஃபோன்ஸு, இதில் நான் திரும்ப பேஸ் வேறு பூஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் ஆகும். கிளியர் வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாட்காஸ்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பக்கவாக இருக்கும். இப்போ கூட இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே கீழே அமுங்கி வோக்கல் மட்டும் லைட்டாக பூஸ்ட் ஆகிருக்கு. கஸ்டம் EQ இது நான் போட்டு வச்சுருக்கேன், அந்த ஒரு வீக்கோ மாதிரி. ஸோ இது எப்படி இருக்கும்னா அந்த ஒரிஜினல் சவுண்டும் பேஸ் பூஸ்ட்டும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேஸ் நல்லாயிருக்கும், மிட்ஸு ஓரளவுக்கு அப்படியே கீழே நார்மலாக போய் திரும்ப வோக்கல்ஸ்க்கு வந்து அப்படியே லைட்டாக பூஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஈக்குவலைசர் வைக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா பக்காவாக இருக்குது. ஸோ மியூசிக்கு உங்களை ஓரளவுக்கு இது நல்லா திருப்திப்படுத்திடுங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ரிசல்ட். சரியா? ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் கேம் மோடு இங்கேயே இருக்குது, நீங்கள் அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் வேறு ஏதாவது கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதில் டேப் பண்ணிங்கன்னு வைங்களேன், வால்யூம் அப் வால்யூம் டவுன் வேணும்னா வச்சுக்கலாம் லாங் டேப்புக்கு. அதேமாதிரி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கேம் மோட் பொறுத்த வரைக்கும் இங்கே தேவைன்னா இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜ் போனால் நார்மலாக இந்த ஆப் பற்றி பார்க்கலாம். மேலே இந்த கார்னரில் ரிமூவ் டிவைஸு டிஸ்கனெக்ட் இந்த மாதிரியான ஆப்ஷனு, கீழே ஃபேர்ம்வேர் அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய போகுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து உங்களுக்கு இங்கே டூர் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைவாக நம்ம கிரிக்கெட் கேம் இதில் அந்த பால் வந்து பேட்டில் மீட் ஆகிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் ஒரு மார்ஜினல் டிக்ரீஸ் தெரியுதுங்க. இருந்தாலும் இப்பயும் கூட இது வந்து கேமிங்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் அதுக்கெலாம் செட் ஆகாது. கேஷுவல் கேம்ஸ்க்கு ஓகே. அந்த கேமிங் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அவங்க வெப்சைட்டில் போனால் மேக்ஸிமம் அவங்க என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அட்டையை போட்டிருந்த அதே விஷயங்கள் தான். சரியா? இதை தாண்டி வந்து பேட்ரி லைஃப்பை தான் அவங்க ரொம்பவே சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ப்ளேபேக். ஸோ பேட்டரி ரிலேட்டடாக யாராவது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான பட்ஸாக அமையும் வாய்ப்பு இருக்குது. ஸ்மூத்தர் லோ லேட்டன்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் ப்ளூடூத் வெர்ஷனை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். டேரெக்டாக ஸ்பெக்கை கிளிக் பண்ணோன்னா ஸோ அதே இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேட்ரி கெப்பாசிட்டி எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இயர்பட்ஸில் வந்து 58 மில்லியாம்பு, கேஸில் வந்து 560 மில்லியாம்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல சிப் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த 12 ஹவர்ஸ் ப்ளேபேக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 50% வால்யூம். பெரும்பாலும் நீங்கள் 50%லேருந்து 60% வால்யூம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் 10 to 12 ஹவர்ஸான பேட்டரி லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபோன் கால்ஸ் அப்போ கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஆனால் அதே சமயம் ஏஎன்சியா, அதாவது கால்ஸுக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் என்ன பெருசாக இருக்குது, அதெல்லாம் இல்லை. ஓகேங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து 1500 ரூபாய்க்கு ஆஃபர் டைமில் நீங்களும் வாங்கினீங்கன்னா பெரிய அளவில் ஏமாற்றம் எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் அவுட்டோர் கால்ஸுக்காக வாங்கினீங்கன்னா ஏமாற்றம் நிச்சயம். ஸோ இன்டோர் கால்ஸுக்கு மியூசிக்குக்காக மட்டும் வாங்குறேன், ஒரு பிராண்டடில் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களை ஏமாத்தாது. ரைட்டா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.